சண்டே ஈவினிங் பார்த்திங்கன்னா மருந்து தெளித்து விடலான்னு சொல்லிவிட்டு அஸ்வினி பூச்சிக்கு இந்த த்ரிப்ஸுக்கெல்லாம் மருந்து தெளித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தேன். அப்போ இந்த சாமந்தி பூச்செடியில் பார்த்திங்கன்னா எல்லா பூவுமே கரிஞ்சு போயிடுச்சு. சரின்ட்டு இப்போ அதெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லா பூவையும். ஏன்னா இப்போ இது இனிமேல் விரியாது. அதனால் எல்லா பூவையும் பறித்து போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த சீசனுக்காவது கொஞ்சம் வளரும் இல்லையா? அதனால் இப்போ எல்லா மொட்டையும் பறிச்சுக்கிட்டு இருக்கேன். சுத்தமாக எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன். இதெல்லாம் பறித்து முடித்ததுக்கப்புறம் தான் மருந்து அடித்து விடணும். அதனால தான் பறிச்சுக்கிட்டு இருக்கேன். எந்த பூவுமே விரிகிற ஸ்டேஜில் இல்லை. அதனால தான் மொத்தமாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எதுக்கு அதை விட்டுட்டு அது வேறு, அதுவும் அந்த சத்தெல்லாம் அதுதான் எடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால் அதை மட்டும் நான் வேணான்னு சொல்லிட்டு எல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தேன். ஒரு சின்ன மொட்டு கூட விடலை, எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் நான். இனிமேல் ஒரு பக்கெட்டில் பாருங்கள், 10 லிட்டர் பக்கெட்டு. இதில் வந்து ஐஸ் வாட்டர் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து மருந்து கலந்து தான் தெளிக்க. 10 லிட்டர் தண்ணியில் வந்து 10 ml மருந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் ஐஸ் வாட்டரு. ஏன்னா இப்போ வந்து ஸ்பைடர் மைட்டு என்னது இதில் அதிகமாக வர்றதுனால ஃபுல்லாக ஐஸ் வாட்டர் தான் ஸ்ப்ரே பண்ணேன். பாருங்கள், இந்த ஸ்ப்ரேயர் வச்சு தான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லா செடிக்கும். பெரிய ஸ்ப்ரேயர் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எங்கள் வீட்டில் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. அது வந்து நாங்கள் போய் உரக்கடையில் இருந்துச்சு, கேட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ சொன்னாங்கன்னா 3000 சொன்னாங்க. அதான் சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம், கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதில் வந்து பம்ப் பண்ணி அடிக்க வேண்டியதாக இருக்குது. அடித்து தெளிக்க வேண்டியதாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கை வலி எடுக்க ஆரம்பிச்சிருது. இந்த வாரத்தில் இருக்கிற செவ்வந்தி பூலாம் பாருங்கள், வாடின மாதிரி இருக்குது. அதுக்கும் சேர்த்து அடிச்சிட்டேன். ஏன்னா இதில் செவ்வந்தி பூவில் பார்த்திங்கன்னா நிறையா அஸ்வினி பூச்சி தொல்லை தாங்க முடியல. அதனால் அதுக்கும் சேர்த்து அடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்ருவேன். ஒரு மருந்து வந்து கெம்மு, இன்னொன்று வந்து மீன் அமிலம், இன்னொரு மருந்து வந்து எக்ஸோடஸுக்கு பதிலாக வேற ஒரு மருந்து கொடுத்தாங்க. அது பேர் எனக்கு சரியாக தெரியல. நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அது என்ன மருந்துன்னு. இந்த மீதி இருக்கிற சாமந்தி பூவும் பார்ப்பேன். பூத்துச்சுன்னா ஓகே, பூக்கலைன்னா அதையும் மொட்டைலாம் கட் பண்ணிக்கிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த சீசனுக்கு அதை வளர்க்க வேண்டியதான். எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இது பண்ணணும். பாருங்கள், இன்னும் காலையில் வேறு தண்ணி ஊற்றணும். ஏன்னா காலையில் எந்திரிச்சோடனே தண்ணி ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் கொஞ்சம் தண்ணி தெளித்து விடலான்னு நினச்சேன், மறந்துட்டேன். காலையில் லேட்டாக தான் எந்திரிச்சனால இருக்கிற எல்லா செடிக்கும் மருந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன். ஆனால் மருந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில செடிலாம் த்ரிப்ஸ் அட்டாக் மாதிரி வந்திருந்தது. ஆனால் அந்த கெம்மு இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு ஹெல்த்தியான செடியாக வந்துக்கிட்டு இருக்குது. அந்த தளிரும், புதுசாக வர தளிரும் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக வருது. ஒவ்வொரு செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷமாவது ஆயிடுது. ஏன்னா இந்த ஸ்ப்ரேயரை வந்து பம்ப் பண்ணி அடிக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகுது. பாருங்கள், இது வந்து சாண்டல் கலர் ரோஸு. அதுக்கு தான் ஃபுல்லாக படித்து விட்டு அடுத்து கீழே சந்தில் இருக்கிற செடிக்கு போய் அடிக்கணும். அதுக்கும் ஒரு ஸ்ப்ரே கொடுத்துடணும். ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் ஸ்பைடர் மைட் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் அதுக்கும் அடித்து விட்டு அதுக்கப்புறமேட்டு நாளைக்கு கொஞ்சம் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றணும். இன்றைக்கே சந்தில் இருக்கிற செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். ஏன்னா இன்றைக்கி விட்டால் அப்புறம் இடையில என்னால் ஸ்ப்ரே பண்ண முடியாது. ஏன்னா வேலை இருக்கும் அப்படிங்கிறதுனால. இது வந்து ஆர்கானிக்குன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க.
அப்புறம் பார்த்தா தக்காளி செடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஸ்வினி பூச்சி வந்து இருந்துச்சு. அப்படியே அதுக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். இன்றைக்கி ஃபுல் கார்டனிங் ஒர்க்கு இது தான் எனக்கு ஈவினிங் டயத்தில். அப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து செடிக்கு ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைடு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா செடி வந்து அப்போ தான் கொஞ்ச ஹெல்த்தியாக இருக்கும், பாதுகாக்க முடியும் நம்ம இந்த வெயிலிருந்து. ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஐஸ் வாட்டர் கன்ஃபார்மாக நான் ஸ்ப்ரே பண்ணிடுவேன். இருக்கிற செடி எல்லாத்துக்கும் அடிச்சு விட்டு அப்புறமேட்டு மீதி இருக்கிற தண்ணியை கொண்டு போய் கொஞ்சமாக இருந்தது அதை கீழே ஊற்றிட்டேன். இன்றைக்கி வேலை அவ்வளோதான். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.